ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வீடியோவில் பொருளாதார மாதிரி தேர்வு 1 இது நம்ம பார்க்க போகிறோங்க. 6ஆம் வகுப்பில் இருந்து 12ஆம் வகுப்பு வரை இருக்கிற பொருளாதாரம் பாடங்களிலிருந்து ரொம்ப முக்கியமான 25 கேள்வியை நான் இந்த வீடியோவில் கொண்டு வந்திருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ முழுமையாக பாருங்கள். சரி, ஓகே, நம்ம இன்றைய வீடியோக்குள்ளே போகலாங்களா? ஃபஸ்ட்டு வினா பாருங்கள். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கூற்று சுங்க வரியும் பண்டங்கள் மற்றும் பணிகள் வரியும், அதாவது ஜிஎஸ்டிங்க, இந்த இரண்டும் இந்தியாவின் முக்கிய மறைமுக வரிகள் ஆகும். சுங்க வரி என்பதும் ஜிஎஸ்டி என்பதும் இந்தியாவுடைய முக்கியமான மறைமுக வரிகள் ஆகும். காரணம், இந்தியாவில் மறைமுக வரிகளை விட நேரடி வரி மூலம் அதிக வருவாய் வசூலிக்கப்படுகிறது. இதுக்கான பதில்னு பார்த்தீங்கன்னா கூற்று சரியாக இருக்குது, ஆனால் காரணத்தில் தப்பு இருக்குது. என்ன தப்புன்னா, இந்தியாவில் நேரடி வரிகளை விட மறைமுக வரி மூலமாகத்தான் அதிக வருமானம் கிடைக்கிறது. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கூற்று மட்டும் சரி என்பது ஆன்சர். அடுத்த வினா பாருங்கள். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கூற்று நிகர தேசிய உற்பத்தி என்பது தேசிய உற்பத்தி அளவின் உண்மை மதிப்பீடாக கருதப்படுகிறது. நிகர தேசிய உற்பத்தி என்பது தான் உண்மை மதிப்பாக கருதப்படுது. காரணம், இது தேசிய வருமானம் என்றும் அழைக்கப்படுகிறது. இதுக்கான பதில்னு பார்த்தீங்கன்னா கூற்று காரணம் இரண்டுமே சரி என்பது ஆன்சர். இரண்டுமே சரிதாங்க. அடுத்த வினா பாருங்கள். தலா வருமானம் அறிவதற்கான சரியான சமன்பாட்டை கண்டறிக. இதை கண்டிப்பாக தேர்வில் எதிர்பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தலா வருமானம் கண்டுபிடிக்கணுன்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா ஆகுது. அது என்னன்னு கேட்குறாங்க. இதுக்கான பதில், நாட்டு வருமானத்தை நம்ம எடுத்துக்கணும், வகுத்தல் போட்டு கீழே நாட்டுடைய மக்கள் தொகை எடுத்துக்கணும். மேலே நாட்டு வருமானம் வரணும், கீழே மக்கள் தொகை வரணும். இதுதான் ஆன்சர். அடுத்த வினா பாருங்கள். மொத்த தேசிய மகிழ்ச்சி குறியீடு, அதாவது ஜிஎன்ஹெச், இதனுடைய தூண்களில் சரியானதை கண்டறிக. மொத்த தேசிய மகிழ்ச்சி குறியீடு இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 தூண் இருக்குது. இந்த 4 தூணில் எது கரெக்டு அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கான பதில், நிலையான மற்றும் சமமான சமூக பொருளாதார வளர்ச்சி, இது ஒரு தூண். சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, இதுவும் ஒரு தூண். கலாச்சாரத்தை பாதுகாப்பது மற்றும் மேம்படுத்துவது, இதுவும் ஒரு தூண். நல்ல ஆட்சித்திறன், இதுவும் ஒரு தூண். இங்கே பார்த்தீங்கன்னா 4மே சரியாக இருக்குது. அப்போ 1, 2, 3, 4 சரி என்பது ஆன்சர். அடுத்த வினா பாருங்கள். காட்டின் இறுதிச் சுற்று நடைபெற்ற இடம் எது? காட் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்குதுங்க. அந்த அமைப்புடைய இறுதிச் சுற்று நடைபெற்ற இடம் எதுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான பதிலை பார்க்கலாங்களா? பதில், உருகுவேங்கிற நாட்டில் பாண்டாடெல் எஸ்டின்னு ஒரு இடம் இருக்குதுங்க. உருகுவே நாட்டில் பாண்டாடெல் எஸ்டின்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே தான் காட்டுடைய இறுதிச் சுற்று நடைபெற்றிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு கேள்வியை கேட்குறேன், அதுக்கான பதிலை நீங்கள் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். காட்டுடைய கடைசி சுற்று தான் உருகுவேல் நாட்டில் நடந்திருக்கு. இப்போ ஃபஸ்ட்டு சுற்று எங்கே நடந்துச்சு நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். அடுத்த வினா பாருங்கள். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1948 ஏப்ரல் 6 இந்தியா தனது முதல் தொழில் கொள்கையை அறிவித்தது. காரணம், இந்த கொள்கையின் முக்கியமான நோக்கம் இந்தியாவில் கலப்பு பொருளாதாரத்தை அறிமுகப்படுத்துதலாகும். இதுக்கான பதில்னு பார்த்தீங்கன்னா கூற்றும் சரி, காரணம் சரி, இரண்டும் சரி என்பது ஆன்சர். நல்லா கவனிங்க ஃப்ரெண்ட்ஸ். முதல் தொழில் கொள்கையை எப்போ வெளியிட்டாங்க? 1948 வருஷம் ஏப்ரல் 6 வெளியிட்டாங்க. அதனுடைய நோக்கம் கலப்பு பொருளாதாரத்தை அறிமுகப்படுத்துவது. அடுத்த வினா பாருங்கள். தமிழ்நாட்டில் அதிக பல்பரிமாண வறுமை குறியீடு பெற்று முதலிடத்தில் உள்ள மாவட்டம் எது? மாவட்டம் அப்படின்னு வந்திருக்கணுங்க. முதலிடத்தில் உள்ள மாவட்டம் எது? தமிழ்நாட்டில் அதிக பல்பரிமாண குறியீடு பெற்று முதலிடத்தில் உள்ள மாவட்டம். இதுக்கான பதில், காஞ்சிபுரம் என்பது சரி. காஞ்சிபுரம் மாவட்டம். அடுத்த வினா பாருங்கள். தவறான கூற்றை கண்டறிக. இந்தியாவில் மக்கள் தொகை வளர்ச்சி விகிதம் 1000க்கு 1.7 ஆக உள்ளது. வேளாண் பொருட்களின் ஏற்றுமதியை அடிப்படையாக கொண்ட புதிய விவசாய கொள்கை 2018 அறிவிக்கப்பட்டது. தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் இந்திய நாடாளுமன்றத்தால் 2013 நிறைவேற்றப்பட்டது. தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் தமிழ்நாட்டில் நவம்பர் 1, 2013 அன்று தொடங்கியது. இதுக்கான பதில்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு சரி. இந்தியாவில் மக்கள் தொகை வளர்ச்சி விகிதம் என்பது 1000க்கு 1.7 இருக்குது. இரண்டாவது பாயிண்ட்டும் சரி.
புதிய விவசாய கொள்கையை 2018 கொண்டு வந்தாங்க. 3வது பாயிண்ட்டும் சரி. உணவு பாதுகாப்பு சட்டம் 2013 நிறைவேற்றப்பட்டது. 4வது பாயிண்டில் தப்பு இருக்குது. என்ன தப்புனா, நவம்பர் 1, 2016 தான் தமிழ்நாட்டில் அறிமுகமாச்சு. சரிங்களா? அப்போ இந்த பாயிண்ட்டு தவறு. அப்போ 1, 2, 3 மட்டும் சரி என்பது ஆன்சர். அடுத்த வினா பாருங்கள். விண்வெளி மற்றும் பாதுகாப்பு தொடர்பான சிறப்பு பொருளாதார மண்டலம் SEZ எங்கு அமைக்கப்பட்டுள்ளது? விண்வெளி மற்றும் பாதுகாப்பு தொடர்பான சிறப்பு பொருளாதார மண்டலம் எங்கு அமைக்கப்பட்டுள்ளது? இதுக்கான பதில் ஒசூரில் அமைச்சிருக்காங்க. ஒசூர் என்பது சரி. அடுத்த வினா பாருங்கள். மெட்ராஸ் ஏற்றுமதி செயலாக்க மண்டலம், அதாவது MEPZன்னு சொல்லுவாங்க. இது பற்றிய கூற்றுகளை கண்டுபிடிக்கணும். 4 கூற்று கொடுத்துருக்காங்க, எது சரின்னு சொல்லணும். மெட்ராஸ் ஏற்றுமதி செயலாக்க மண்டலம் 1984 நிறுவப்பட்டது. மத்திய அரசு அமைத்த நாட்டுடைய 8 ஏற்றுமதி செயலாக்க மண்டலங்களில் இதுவும் ஒன்றாகும். இது அந்நிய நேரடி முதலீட்டினை ஊக்குவிப்பதற்கும் அந்நிய செலாவணியை தூவதற்கும் வட்டார பகுதிகளில் அதிக வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதற்கும் நிறுவப்பட்டது. MEPZ இதனுடைய தலைமையகம் சென்னை அடுத்த தாம்பரம் GST சாலையில் அமைந்துள்ளது. இதுக்கான பதில் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு சரி, 1984 தான் அமைச்சாங்க. 3வது பாயிண்ட்டும் சரி, 4வது பாயிண்ட்டும் சரி. ஆனால் 2வது பாயிண்டில் தப்பு இருக்குது. என்ன தப்புனா, மத்திய அரசு 7 ஏற்றுமதி செயலாக்க மண்டலத்தை தான் அமைச்சாங்க. மத்திய அரசு 7 அமைச்சாங்க, அதில் ஒன்று தான் மெட்ராஸ் ஏற்றுமதி செயலாக்க மண்டலம். ஸோ இந்த பாயிண்ட் தப்பு. அப்போ 1, 3, 4 மட்டும் சரி என்பது ஆன்சர். அடுத்த வினா பாருங்கள். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கூற்று: தமிழ்நாட்டில் உயர்கல்விக்கான சேர்க்கையானது இந்தியாவில் மிக அதிகரித்துள்ளது. காரணம், தமிழ்நாடு கல்வியறிவு வீதத்தில் தென் மாநிலங்களில் 1வது இடத்தை பெற்றுள்ளது. தமிழ்நாட்டின் கல்வியறிவு வீதம் தேசிய சராசரியை விட அதிகமாக உள்ளது. இதுக்கான பதில் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பாயிண்ட் சரி. தமிழ்நாட்டில் உயர்கல்விக்கான சேர்க்கை இந்தியாவை விட அதிகமாக இருக்குது. ஆனால் 2வது பாயிண்டில் தப்பு இருக்குது. என்ன தப்புன்னா, தமிழ்நாடு கல்வியறிவு விகிதத்தில் தென் மாநிலங்களில் 2வது இடத்தை வைக்கிறது. 2வது இடம் என்பது சரி. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா, கூற்று மட்டும் சரி என்பது ஆன்சர். அடுத்த வினா பாருங்கள். முதல் 5 ஆண்டு திட்டம் 1951 1956 வரைக்கும் போட்டாங்க. இந்த முதல் 5 ஆண்டு திட்டம் பற்றிய சரியான கூற்றை கண்டறிக. PC மகளனோபிஸ் மாதிரியை அடிப்படையாக கொண்டது. இதன் முதன்மை நோக்கம் நாட்டின் வேளாண்மை முன்னேற்றமாகும். இந்த திட்டம் 3.6% வளர்ச்சி வீதத்துடன் இலக்கை விட அதிகம் வெற்றி பெற்றது. இந்த 3ல் எது சரின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான பதில் 2வது பாயிண்ட்டு சரி. வேளாண்மையை முன்னேற்றணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்திருக்காங்க. 3வது பாயிண்ட்டும் சரி. இது வெற்றி 3.6% வெற்றி அடைஞ்சிது. ஆனால் ஃபஸ்ட்டு பாயிண்டில் தப்பு இருக்குது. என்ன தப்புன்னா, PC மகளனோபிஸ் கொண்டு வரல. ஹராட் தோமர்னு ஒருத்தர் இருக்கார். ஹரோட்டு தோமர்னு புக்கில் போட்டிருப்பாங்க. ஹரோட்டு டாமர் தோமர், சரிங்களா? இந்த மாதிரி அடிப்படையாக வச்சு தான் முதல் 5 ஆண்டு திட்டத்தை உருவாக்குனாங்க. அப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட் தப்பு. இப்போ விடைன்னு பார்த்தீங்கன்னா 2, 3 சரி என்பது ஆன்சர். அடுத்த வினா பாருங்கள். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கூற்று: இந்திய ரிசர்வ் வங்கியின் அடிப்படை சட்டம் 1934 உருவாக்கப்பட்டுள்ளது. காரணம், டாக்டர் PR அம்பேத்கரின் பணத்தின் சிக்கலும் அதன் தீர்வும் என்ற ஆராய்ச்சி கட்டுரையின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது. இதுக்கான பதில் பார்த்தீங்கன்னா, கூற்று 2ம் சரி என்பது ஆன்சர். சட்டத்தை 1934 உருவாக்கிட்டாங்க. ஆனால் ரிசர்வ் வங்கி எப்போ தொடங்கப்பட்டதுன்னா 1935 தான் தொடங்கப்பட்டது. சரிங்களா? அம்பேத்கருடைய பணத்தின் சிக்கலும் அதன் தீர்வும் அப்படிங்கிற புத்தகத்தை அடிப்படையாக வச்சு தான் உருவாக்கியிருக்காங்க. அப்போ இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா, கூற்று காரணம் 2ம் சரி என்பது ஆன்சர். அடுத்த வினா பாருங்கள். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. பணவாட்டம் என்பது விலைகள் உயர்ந்து பணத்துடைய மதிப்பு வீழ்ச்சி அடைவதை குறிக்கும். பணவீக்கம் என்பது விலைகள் குறைந்து பணத்துடைய மதிப்பு உயர்வதை குறிக்கும். இந்த 2ல் எது சரின்னு கேட்டிருக்காங்க. விடையை பார்க்கலாங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா, கூற்று 2ம் தவறு என்பது ஆன்சர். பணவீக்கம் அப்படின்னா இங்கே வரணுங்க. விலை உயரும், பணத்துடைய மதிப்பு வீழ்ச்சி அடையும். பணவாட்டம் அப்படின்னா விலை குறையும், பணத்துடைய மதிப்பு உயரும். சரிங்களா? அதாவது விலை அதிகமாச்சுன்னா அது பணவீக்கம், விலை குறைஞ்சதுன்னா அது பணவாட்டம். சரிங்களா? இதை பார்த்துக்கோங்க. அப்போ 2ம் மாறி வந்திருக்கு.
அடுத்த வினா பாருங்கள், இது புக் பேக் கொஷின். 1632 ஆங்கிலேயர்களுக்கு கோல்டன் ஃபயர்மேன் என்ற பட்டத்தை வழங்கியவர் யார்? 1632 ஆங்கிலேயர்களுக்கு கோல்டன் ஃபயர்மேன் அப்படிங்கிற பட்டத்தை வழங்கியவர் கொல்கொண்டா சுல்தான். இவர் தான் வழங்கியிருப்பார், கொல்கொண்டா சுல்தான். அடுத்த வினா பாருங்கள், கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. நிதி ஆயோக் என்பது 65 ஆண்டுகள் பழமையான திட்டக்குழுவுக்கு மாற்றாக அமைக்கப்பட்ட குழுவாகும். அமைச்சகங்களுக்கும் மாநிலங்களுக்கும் நிதி ஒதுக்க திட்டக்குழுவுக்கு அதிகாரம் உள்ளது. திட்டக்குழுவுக்கு முன்னாடி அதிகாரம் இருந்தது, ஆனால் இந்த அதிகாரம் நிதி ஆயோக் வந்ததுனால நிதி அமைச்சகத்தின் கீழ் உள்ளது. 2016 ஜனவரி 1 தேதியிலிருந்து நிதி ஆயோக் செயல்பட தொடங்கியுள்ளது. இந்த நாளில் எது சரின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு சரிங்க. 65 ஆண்டுகள் பழமையான திட்டக்குழுவுக்கு மாற்றாகத்தான் நிதி ஆயோக்கை கொண்டு வந்திருக்காங்க. சரி, ஆனால் ஃபஸ்ட்டு எப்படி இருந்திருக்குன்னா, திட்டக்குழு அமைச்சகத்துக்கும் மாநிலங்களுக்கும் நிதியை ஒதுக்கலாம். ஆனால் இப்போ யார் நிதியை ஒதுக்கலான்னா, நிதி அமைச்சகம்தான் நிதியை ஒதுக்க முடியும். இதுவும் கரெக்டு, இதுவும் கரெக்டு. ஆனால் நிதி ஆயோக் எப்போ செயல்பட தொடங்கியதுன்னா 2015 என்பது சரிங்க. 2015 ஜனவரி 1 தேதியிலிருந்து செயல்பட தொடங்கியிருக்கும். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 1, 2, 3 மட்டும் சரி என்பது ஆன்சர். அடுத்த வினா பாருங்கள், கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கூற்று நேர்முக வரிகளுக்கான மத்திய வருவாய் வாரியம் என்னும் பெயரில் தனி வாரியம் CPDT ஒன்று நிறுவப்பட்டுள்ளது. காரணம், மத்திய வருமான சட்டம் 1965 கொண்டு வரப்பட்டது. இந்த சட்டத்தின்படி தான் வாரியத்தை உருவாக்கியிருக்காங்க. இதில் எது சரின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு சரி, இரண்டாவது பாயிண்டில் தப்பு இருக்குது. என்ன தப்புனா, மத்திய வருமான சட்டம் 1906 வரப்பட்டது, 1906 கொண்டு வந்தாங்க. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கூற்று மட்டும் சரி என்பது ஆன்சர். கூற்று மட்டும் சரி, காரணத்தில் தப்பு இருக்குது. அடுத்த வினா பாருங்கள், பற்றாக்குறை பொருளாதார இலக்கணத்தின் ஆசிரியர் யார்? இது புக் பேக் கொஷினுங்க. பற்றாக்குறை பொருளாதார இலக்கணத்தின் ஆசிரியர் யார்? இதுக்கான பதில் ராபின்ஸ் என்பது சரி, ராபின்ஸ். அடுத்த வினா பாருங்கள், கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க்க. கூற்று 1960 தேசிய துறைமுக வாரியம் உருவாக்கப்பட்டது. காரணம், துறைமுகங்களின் வளர்ச்சிக்கும் மேலாண்மைக்கும் குறிப்பாக சிறு துறைமுகங்களின் வளர்ச்சிக்கு வழிகாட்ட உருவாக்கப்பட்டது. இந்த இரண்டில் எது சரின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான பதில் காரணம் சரியாக இருக்குது, கூற்றில் தப்பு இருக்குது. என்ன தப்புனா, தேசிய துறைமுக வாரியம் என்பது 1950 ஆண்டு உருவாக்கப்பட்டது. 1950 உருவாக்கியிருக்காங்க. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா காரணம் மட்டும் சரி என்பது ஆன்சர். அடுத்த வினா பாருங்கள், காந்திய பொருளாதார சிந்தனைகளை தொடர்ந்து வலியுறுத்தியவர் யார்? காந்திய பொருளாதார சிந்தனைகளை தொடர்ந்து வலியுறுத்தியவர் யார்? இதுக்கான பதில் JC குமரப்பா. இவர் தான் தொடர்ந்து வலியுறுத்தியிருப்பார். அடுத்த வினா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே நான் கேள்வியை கேட்குறேன், பதிலை கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. JC குமரப்பா இருக்கார் இல்லைங்களா, இவருக்கு இன்னொரு பட்டப்பெயர் இருக்குது, சிறப்பு பெயர் அப்படின்னு சொல்லலாம். அந்த சிறப்பு பெயர் என்னங்கிறது தெரிஞ்சால் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். அடுத்த வினா பாருங்கள், சரியான கூற்றை கண்டறிக. இந்திய எஃகு நிறுவனம், அதாவது சாயில், 1974 நிறுவப்பட்டது. எஃகு துறையை மேம்படுத்தும் பொறுப்பு அதற்கு அளிக்கப்பட்டது. தற்பொழுது இந்தியா எஃகு உற்பத்தியில் உலக அளவில் 10வது இடத்தில் உள்ளது. இந்த மூணில் எது சரின்னு கேட்குறாங்க. இதுக்கான பதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு சரி. சாயில் அப்படிங்கிறத 1974 தான் உருவாக்குனாங்க. எஃகு துறையை மேம்படுத்துறதுக்காக உருவாக்குனாங்க. இரண்டாவது பாயிண்ட்டு சரி. மூன்றாவது பாயிண்டில் தப்பு இருக்குது. என்ன தப்புனா, எஃகு உற்பத்தியில் உலக அளவில் இந்தியா 8வது இடத்தில் உள்ளது. 8வது இடத்தில் உள்ளது. அப்போ இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா 1, 2 மட்டும் சரி என்பது ஆன்சர். அடுத்த வினா பாருங்கள், சரியான கூற்றை கண்டறிக. கூற்று 1990 மற்றும் 1991 மற்றும் 1991, 92 ஆண்டுகளுக்கு 2 ஓராண்டு திட்டங்கள் உருவாக்கப்பட்டன. காரணம், மைய அரசியலுடைய நிலையற்ற அரசியல் சூழல் நிலவியதால் 9ஆம் ஐந்தாண்டு திட்டத்தை நடைமுறைப்படுத்த இயலவில்லை. மத்திய அரசில் நிலையில்லாமல் இருந்ததுனால 9ஆம் ஐந்தாண்டு திட்டத்தை போட முடியல. அதனால தான் 2 ஓராண்டு திட்டங்களை உருவாக்கியிருக்காங்க. இதுக்கான விடையை பார்க்கலாங்களா. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு சரி, ஆனால் இரண்டாவது பாயிண்டில் தப்பு இருக்குது. என்ன தப்புன்னா, 8வது ஐந்தாண்டு திட்டத்தை செயல்படுத்த முடியாமல் தான் 2 ஓராண்டு திட்டங்களை கொண்டு வந்திருப்பாங்க. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கூற்று மட்டும் சரி என்பது ஆன்சர். அடுத்த வினா பாருங்கள், மனித மேம்பாட்டு குறியீடு
HTI பற்றிய சரியான கூற்றுகளை கண்டறிக. மனித மேம்பாட்டு குறியீடு பற்றி 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. எது சரின்னு சொல்லணும். HTI என்பதை பாகிஸ்தான் நாட்டைச் சார்ந்த பொருளியல் அறிஞர் மஹபூப் உல் ஹக் என்பவர் உருவாக்கினார். இந்தியாவை சார்ந்த அமர்த்தியா குமார் சென் என்பவர் 1999 அதை மேம்படுத்தினார். இதனை ஐக்கிய நாடுகளுடைய முன்னேற்ற திட்டம் UNDP வெளியிட்டது. இது எதிர்பார்க்கப்படும் வாழ்நாள் குறியீடு, கல்வி குறியீடு மற்றும் மொத்த உள்நாட்டு உற்பத்தி அடிப்படையில் அமைக்கப்பட்டது. இதுக்கான பதில்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட் சரி. HTI என்பதை மஹபூப் உல் ஹக் தான் உருவாக்கினார். இது கரெக்டுங்க. இது கரெக்டு. 2வது பாயிண்டில் தப்பு இருக்குது. என்ன தப்புன்னா, அமர்த்தியா குமார் சென் தான் உருவாக்கினார். இதை பின்னாடி உருவாக்கினார். ஆனால் அவர் எப்போ மறுசீரமைப்பு பண்ணார்னா 1990 பண்ணார். அப்போ இந்த பாயிண்ட் தப்பு. இதை ஐக்கிய நாடுகளுடைய முன்னேற்ற திட்டம் வெளியிட்டது. இதுவும் கரெக்டு. 4வது பாயிண்ட்டு கரெக்டு. ஃப்ரெண்ட்ஸ், இதில் ஒரு பாயிண்ட்டை கவனிங்க. அதாவது இந்த மனித மேம்பாட்டு குறியீடு இருக்குது பார்த்தீங்களா, இதில் 3 அளவுகோல் இருக்குது. அது என்னன்னு கேட்கலாம். வாழ்நாள் குறியீடு, கல்வி குறியீடு, மொத்த உள்நாட்டு உற்பத்தி, இந்த 3 வச்சு தான் கால்குலேஷன் பண்ணுவாங்க. இதையும் கேட்க வாய்ப்பு இருக்குது. அப்போ இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா 1, 3, 4 மட்டும் சரி என்பது ஆன்சர். அடுத்த வினா பாருங்கள். எந்த டெல்லி சுல்தான் வேலையின்மை பிரச்சனையை தீர்க்க வேலைவாய்ப்பு அலுவலகத்தை அமைத்தார்? வேலைவாய்ப்பு அலுவலகம், அதாவது எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸு, இதை உருவாக்கிய டெல்லி சுல்தான் யாருன்னு கேட்டிருக்காங்க. பெரோசா துக்ளக். இவர் தான் உருவாக்கியிருப்பார். பெரோசா துக்ளக். அடுத்த வினா பாருங்கள். கடைசி வினா. முற்றுரிமை வாணிப கட்டுப்பாட்டு சட்டத்தை ஒழித்தல் பற்றிய சரியான கூற்றை கண்டறிக. 4 பாயிண்ட் இருக்குது. எது சரின்னு சொல்லணும். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவுக்கு இன்னும் லைக் போடாத நண்பர்கள் லைக் போடுங்க. வீடியோ பற்றிய ஃபீட்பேக்கையும் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சரி, விடையை பார்க்கலாங்களா. 1991 புதிய தொழில் கொள்கை கொண்டு வரப்பட்டது. அது முற்றுரிமை வாணிப கட்டுப்பாட்டு சட்டத்தை அகற்றியது. 2015 போட்டிக்குழு ஏற்படுத்தப்பட்டது. இது பொருளாதார போட்டி நடைமுறைகளை கண்காணிக்கும். இந்த கொள்கை தனியார் துறையில் போட்டியை ஏற்படுத்தவும் குறித்த எண்ணிக்கையிலான வெளிநாட்டு நிறுவனங்களை ஈர்க்கவும் செய்தது. இதுக்கான பதில்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட் சரி. 1991 புதிய தொழில் கொள்கை கொண்டு வந்தாங்க. அது முற்றுரிமை வாணிப கட்டுப்பாட்டு சட்டத்தை நீக்கியது. ஆனால் 2வது பாயிண்டில் தப்பு இருக்குது. போட்டிக்குழு அப்படிங்கிறத 2010 தான் கொண்டு வந்திருப்பாங்க. சரிங்களா. 2015 கிடையாது. 2010 தான் போட்டிக்குழு உருவாக்கப்பட்டது. 3வது பாயிண்ட் சரி. அப்போ இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா 1, 3 மட்டும் சரி என்பது ஆன்சர். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைய வீடியோவில் 25 கேள்வியை பார்த்துருக்கோம். நீங்கள் படிச்சிருக்கீங்க, இதை டெஸ்ட் மாதிரி போட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ஸ்கோர் என்னங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்தடுத்து வீடியோ வந்துட்டு இருக்குது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நம்ம மீண்டும் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி.